ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஹெல்த் டிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சுரக்காயை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். சுரக்காயில் என்னென்ன நன்மைகளானது இருக்குது, என்ன சத்துக்களானது இருக்குது, இந்த சுரக்காயை சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடலுக்கு என்ன ஆரோக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும், சுரக்காயினால் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நோய்களானது குணமடையும் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் சுரக்காய் வந்து பிடிக்குமோ அவங்க வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுரக்காய் பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணலாம். இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அப்போ தான் இந்த சுரக்காயினுடைய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சுரக்காயினுடைய குடும்பத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெள்ளரிக்காய் குடும்பத்தை சேர்ந்தது இந்த சுரக்காய். இதனுடைய பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா. அதேபோல் இது பயிரிட்ட 75 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா பலன் தரக்கூடியது. கோடை கால காய், ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 96% நீர்ச்சத்து நிரம்பியுள்ள காய் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. நம்மளுடைய உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியும் புத்துணர்ச்சியாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு காய் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுரக்காயை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு காயிலையும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விட்டமின்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ரொம்ப அது அவசியமானது. சுரக்காயில் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டீன், விட்டமின் B3, விட்டமின் B5, விட்டமின் B6, சி, கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், சோடியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து மற்றும் துத்தநாகம் போன்ற சத்துக்கள் நிறைந்து காணப்படுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எலும்புகளை வலுப்படுத்த ரொம்பவுமே உதவும். அதே போல் நம்மளுடைய இதயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாகவும் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட உதவக்கூடிய ஒரு காய் அப்படின்னு சொன்னால் இந்த சுரக்காயை சொல்லலாங்க. சுரக்காயில் உள்ள சில சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோயை உருவாக்கக்கூடிய செல்களை அழிப்பதாக வந்து பார்த்திங்கன்னா கண்டறியப்பட்டிருக்கு. சுரக்காயை நம்ம ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது வந்து பார்த்திங்கன்னா ரத்த அழுத்த நோய்களுக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சுரக்காய் உடல் சூட்டை குறைக்கக்கூடிய ஒரு காய். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சதை பகுதியை வெட்டி சாறு பிழிந்து அதனுடன் ஒரு தேக்கரண்டி வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாறு சேர்த்து பருகி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறுநீரக கோளாறு, சிறுநீர் கட்டு, நீர் எரிச்சல், நீர்க்கட்டு ஆகிய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா குணமாகும். கல்லீரலினுடைய வீக்கத்தை குறைச்சி கல்லீரலை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் செயல்பட வைக்கக்கூடிய காய் வந்து பார்த்திங்கன்னா சுரக்காய் தாங்க. இந்த சுரக்காய்க்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்திகள் இருக்குது. சுரக்காய் சாற்றை தலைமுடிக்கு தேய்த்து குளித்தால் செம்பட்டை வராது. நல்லெண்ணெயுடன் சுரக்காய் சாறு சேர்த்து தலையில் தேய்த்து ஊற வைத்த பிறகு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான தூக்கங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவீங்க இல்லையா? டேப்லெட்ஸ்லாம் வாங்கி போடுவீங்க. தூக்க மாத்திரை தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மருத்துவரை நோக்கி பேசி இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப்லெட்டை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு படுப்பீங்க. அப்போவுமே ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கங்கள் வராது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுரக்காய் சாறை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நீங்கள் தலையில் தேய்ச்சி ஊற வச்சு குளிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான தூக்கங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தாகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தாகங்கள் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் ஜூஸ் குடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாகம் அடங்கவே அடங்காது. அந்த மாதிரி சமயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுரக்காய் சாறை வந்து நீங்கள் பிழிஞ்சு எடுத்து ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து அருந்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வறட்சி வந்து பார்த்திங்கன்னா நீக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வயிற்றுப்போக்கு நிற்குங்க. குறிப்பாக உப்பு போடாமல் இதை அருந்தக்கூடாது. நீங்கள் மதிய உணவுடன் சேர்த்து கொள்ளும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்தங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா விரைவிலேயே வந்து பார்த்திங்கன்னா சரி செய்யப்படும். கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் தீர்வுகளானது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுரக்காய் கொடுக்கிறது. இதில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து மலச்சிக்கலை போக்கும், உடல் எடையையும் வந்து பார்த்திங்கன்னா குறைக்குங்க. அல்சர் புண்களை வந்து பார்த்திங்கன்னா ஆற்றக்கூடிய வல்லமை இந்த சுரக்காய்க்கு உண்டு. வயிற்று வலியையும் வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்க, உடலில் வந்து பார்த்திங்கன்னா அமிலச்சத்தை வந்து பார்த்திங்கன்னா குறைக்க உதவுது. ஸோ இந்த சுரக்காய் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு 3 டைம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியங்கள் ரொம்ப மேம்படுங்க. அதே போல் சர்க்கரையையும் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த சுரக்காய்க்கு இருக்குது. செரிமானங்களானது சீராகும். அஜீரணம், வாயு தொல்லை போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் சுரக்காய் வந்து பார்த்திங்கன்னா இப்படி எடுத்துகிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய உடலில் வந்து நிறைய மாற்றங்களானது ஏற்படும். சுரக்காயில் அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து காணப்படுவதனால உடலில் ஹீமோகுளோபினுடைய சரியான அளவை பராமரிக்க உதவுதுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுரக்காயை வந்து கிள்ளி நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் இல்லையா? அந்த சுரக்காய் வந்து கசப்பு தன்மையுடையதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சுரக்காயை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடாது. சுரக்காய் சாறு
சாறு செய்த 2 நிமிடத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா பருகிடணும். இல்லை அப்படின்னா அதில் வந்து பாக்டீரியா கிருமிகள் பரவக்கூடிய அபாயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஜூஸ் போட்டிங்க அப்படின்னாலும் சரி, சாறு பிழிந்து எடுத்து சாப்பிட்றதாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை உடனே வந்து பார்த்திங்கன்னா பருகிவிட வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.